ஒரு சகோதரன் பிறந்த நட்சத்திரம். அதை நீங்கள் எந்த சகோதரன் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிங்க. அந்த சகோதரன் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஆயில்யம் வந்து லக்ஷ்மணன். அடுத்தது மகம் வந்து பரதன் சத்திருக்கனில் ஒருத்தன் பூசம், ஒருத்தன் வந்து மகம். யோஜனை பண்ணிக்க. ஏன்னா புனர்பூசம் ராமர். சரியா? இந்த பூச பேசிக்காக இந்த கடக ராசிக்குரிய தன்மையை நம்ம பார்க்கலாம். கடக ராசியில் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு ஷார்ப்பு நோஸும் ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன். அதாவது எப்பயுமே ரொம்ப கருப்பு இல்லை, ரொம்ப வெளுப்பு இல்லை, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய மனசோடு. பார்த்தோடனே அடுத்தவன் பார்த்தோன்னே நம்ம ரொம்ப பட்டாட்டமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது சார். இருந்தாலுமே ஒரு ஸ்மைல். அடுத்தவனே கொஞ்சம் நம்ம வந்து டல்லாக இருக்கணும்னு நினச்சதே கிடையாது. அடுத்தவன் பார்க்கவே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எண்ணமுடையவர்கள். எப்பயுமே ஒரு சிம்பத்தி, நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் அப்படி இருக்குன்னா ஒரு சிம்பத்தைசிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி